மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்து நம்பர் பிளேட் வந்து விட்டது. நம்பர் பிளேட்டை தான் மாட்ட போயிட்டு இருக்கோம். நம்பர் பிளேட்டு ஃபர்ஸ்ட் இங்கே ஷோரூமில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன நம்பருன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்ன எடுத்திருந்திருப்பேன். பைக் எடுக்கும்போது தெரிஞ்ச ஆட்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது அந்த சிங்கிள் டிஜிட்லாம் இல்லை, 4 டிஜிட் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் என்ன நம்பர்னு. சரியா? இப்போ வந்து நார்மலாக பிளாக் நம்பர் இது போடலை. நம்ம காரோட கலருக்கு தக்கன சில்வர் குரோமில் வருது. அந்த இதுதான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். நார்மலாக கீரை நல்லா இல்லை, சில்வர் வச்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. சில்வர் இது ரேட்டு எவ்வளோ ஆல்ரெடி நான் கேட்டுட்டு போனோம். இன்னும் நிறைய இடத்துல விசாரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. பின்னாடி நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கு கரெக்டான அந்த ஸ்பாட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா டாட்டா ஒரு இடத்துல இறங்கணுன்னா நான் காட்டுறேன். அதை காட்டிட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இறங்கிக்கிறேன் வாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி போட்டு இது பண்ணிடுற நம்பர் பிளேட் மாற்றுறதுக்கு அது அவங்களே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பிளாக் இல்லாமல் நம்ம இந்த இதில் தான் போகிறோம். பிளாஸ்டிக் தான் சரிதா? பிளாஸ்டிக் தான் இருக்குது. சிபிஐ பார்ப்போம் ஃபினிஷிங் எப்படி வருதுண்டு. எல்லாம் வரணும். இருக்கு தெரியுதா? சரி, நான் மாட்டினதுக்கு அப்புறம் காட்டு. கலை இதுதான் நம்ம நம்பர் 8222. 8 எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 அப்படியே கோர்வையாக வருதே அப்படின்ட்டு வச்சாச்சு. 4-8 கேட்டு பார்த்தோம். 4-8 வந்து கிடைக்கல. 1 லட்சம் ரூபாயா 50,000. அவ்வளோதான் வண்டியில் நம்பர் பிளேட் மாட்டின லுக்கு. ஜெல் பிளேட் இதுகள்லாம் போடக்கூடாது தானே? அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. கையண்டி தான் ஒட்டணும். அதையே ஒட்டியாச்சு. நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்டும் இந்த நம்பரும் நல்லா தான் இருக்குது. இந்த பிளேட்டு மாற்றலாமா இல்லை எனக்கு தெரியலை. கொடுத்த இந்த கவர்மெண்ட் கொடுத்த இதே தானே, இல்லை கவர்மெண்ட்டு ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட் சைஸ் போட்டு நம்ம என்ன எதுவும் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அது மட்டும் எனக்கு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? தெரிஞ்சிச்சுண்ணா ரைட்டு. நம்பர் பிளேட்டு மாட்டியாச்சு. நீ எங்கேனாலும் அசால்ட்டு பண்ணிட்டு தெரியலாம். இன்னும் இந்த ஃபாஸ்டேகும் வந்துட்டு அதை மட்டும் அதில் ஒட்டணும். ஃபாஸ்டேக் ஒட்டுறதும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. அசிங்கமாக தெரியுமே அப்படின்ட்டு. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இந்த இதில் ஏதாவது ஒட்டுற மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தெரியுமா? இல்லைன்னா வண்டி நம்பரை வச்சே எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம் சிஸ்டம். வண்டி நம்பரை வச்சே சிஸ்டம் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் ஏன் இல்லை, இதில் ஒரு ஏதாவது கோடு கொடுத்து கீழே ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சா நீட்டாக முடிஞ்சிடும். இந்த இதில் ஐஎன்டி ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதேமாதிரி இதில் ஃபாஸ்டேக்கு ஒரு ஸ்டிக்கரை போட்டு அதில் இருந்து காசு எடுக்கிற மாதிரி வச்சாங்கன்னா கரெக்டாக கீழே கேமரா வச்சிடணும். டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும். டோல்கேட்டு ஈஸியாகிறதுக்கு நம்ம காரில் அசிங்கமாக ஒரு ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண ஒட்டுவோம் மக்களே. நேற்று நம்பர் பிளேட்லாம் ஓட்டிகிட்டு வந்து நம்ம காரை வந்து பார்க்கிங்கில் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம புது கார் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இதுவும் தேவை. அப்புறம் என் கையில் இன்னொரு கூப்பன் இருக்குது. இதை பற்றின அவேர்னஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவை. இது ஒரு ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆனால் இது நீங்கள் புது கார் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இது என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். சரியா? அது காரில் போகும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது கார் எடுத்தோம்னா இதில் தூசியை பாருங்க. நம்ம காரில் ஃபஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு? இதில் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக இப்படி வச்சு சும்மா வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பவம் ஆயிரும். பாருங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் டஸ்டர் வாங்கியிருக்கோம். எதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கார் 101. எங்கே நம்ம ஓப்பன் பண்ணாலும் கார் 101 டஸ்டர் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுதான் இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சிப்ஸை அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. இது வந்து டஸ்ட்டு வந்து இது எப்படின்னா தள்ளி விடாது. டஸ்ட்டை வந்து அந்த டஸ்டர் உள்ளே எடுத்துக்கும். இந்த பாருங்கள், ஒன்ஸ் ஒயிட் க்ளீன் CO2 வேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் இன்ஃப்யூஸ்டு டஸ்டர் தான். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் காட்டுறேன். இது என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறத விட நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இப்படி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா உதறிக்கோங்க. இது இந்த இதோட இது நல்லா புதுசாக இருக்குது. வேக்ஸு ஆனால் வேக்ஸ் இன்ஃப்யூஸ்டுன்றாங்க. கையில் தொட்டால் வேக்ஸுங்கிற அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதை இது பண்ணி பார்ப்போம், தொடச்சி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு மேலே இதை தொடப்போமா?
தெரியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஒரு டஸ்ட். இதில் பெருசாக டஸ்ட் அனுமதி இல்லை. ஆனால் இதில் உங்களுக்கு டஸ்ட்டு போனது தெரியுதா? டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் தெரியுதா? இதை பாருங்க, இது டஸ்ட்டு தொடச்ச இடம், அது துடைக்காத இடம். இது வந்து ஸ்க்ராட்ச் உள்ளது. இந்த வடுவடுவாக இருக்க அது வந்து நாங்கள் மலையில் போயிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டணும். அது தண்ணி விழுந்த அந்த வடு இருக்குது. இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, இந்த மழை வடு இல்லைன்னு வைங்க. இப்போ கண்ணாடியில் கிடையாது, கண்ணாடியில் நாங்கள் ஆல்ரெடி தொடச்சி வச்சுருந்தோம். இதில் நான் துடைக்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஒன் ஸ்வைப் க்ளீன். டக்குன்னு உங்களுக்கு துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் துடைச்சி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐயோ இதை வந்து லைட்டாக இப்படி உதறிடணும். தப்பி தவறிய கூட இதை க்ளீன் பண்ணக்கூடாது. இது க்ளீன் பண்ணலைன்னா உடனே அழுக்காயிரும்னு நினைக்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வந்து அது பாட்டுக்கு கிடக்கிறக்கூடிய டஸ்டர் தான் இதெல்லாம். இந்த இருக்க டஸ்ட் இது ஒட்டிக்கும். ஆனால் இது மறுபடியும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாது. அந்த மாதிரி டெக்னாலஜியில் தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காரை ஃப்ரண்ட் பேனட்டு இது பண்ணுமா தெரியுதா டஸ்ட்டு? மேலே இருந்தானே கீழே பண்ணணும், இல்லை கீழே இருந்து மேலே போகணுமா? இது ஏதோ ஒரு மெத்தடில் காரை துடைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது யூனிவர்சல் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெரியுதா? இது நல்லா க்ளீனாக இருக்குது. அது வந்து க்ளீன் இது இல்லாமல் இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் நேரில் வந்து நமக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோதான். இந்த டஸ்டரை வந்து நான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு க்ளீன் ஜஸ்ட்டு டக்குன்னு உங்களுக்கு கழுவுற ஃபீல் கொடுக்காது. ஆனால் அந்த இருக்கிற தூசியை ஃபுல்லாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துரும். நீங்கள் எங்கேயா போயிட்டுருக்கீங்க டைமில் டக்குன்னு துடைக்கணுன்னா நீங்கள் மைக்ரோ ஃபைபரில் துடைக்கிறத விட இதில் துடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் உள்ளாது. இல்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, மைனூட் ஸ்க்ராட்ச் தெரியும். நம்ம காரில் பெருசாக அந்த ஸ்க்ராட்சு தெரியாது மேட் ஃபினிஷ்னால. இதே நீங்கள் கிளாஸ் ஃபினிஷ் வச்சுருந்தீங்க அப்படியே ஸ்டோல் மார்க் மாதிரி அப்படியே ரவுண்டாக கிடக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த காரணத்தினால தான் வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு டஸ்டர் வந்து வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னு நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி வைக்கிறேன். சரியா? Car101 அப்படின்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேக்சின் ஃபியூஸ்ட் இது எத்தனை நாள் வருதுன்னும் பார்ப்போம். சரி மக்களே, நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு வரேன். மக்களே, இதை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நீங்கள் கார் எடுத்தீங்கன்னு வைங்களேன், கார் எடுத்த உடனே உங்கள் கார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லீக் ஆகிடுது. அது எங்கே இருந்து எப்படி லீக் ஆகுதுன்னு தெரியாது. நீங்கள் எடுத்து ஆர்டிஓலாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட டீட்டெயில்ஸு அவங்க கைக்கு போயிடும். இது ஒரு ஆள் இல்லை. இது இப்போ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கூப்பன் வாங்கிட்டேன். நான் ஒரு 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீம்ல இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ரெசார்ட்டு நாங்கள் புக் பண்ணி தரோம், ஃப்ரீயாக தரோம், ஒரு 2 டேஸு 2 நைட்டு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கிக்கலாம், ஃப்ரீ தான், வந்து கூப்பனை கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மட்டும் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு நாங்கள் கிளம்பணுன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து பேசி உங்கள் மண்டையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டூர் பேக்கேஜ் மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்க, போயிட்டு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் இப்படி எங்கேனாலும் போகிறீங்க, அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குறீங்கன்னா எவ்வளோ ஆகும் கேட்பாங்க. ஒரு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு ஆகுது, இல்லை ஒரு 5,000 ரூபா ஆகுது அப்படின்னீங்கன்னு வைங்களேன். அதில் பாதி அமௌண்ட்டு எவ்வளவோ அதுதான் எங்கள் பேக்கேஜில் வரும். இப்போ நீங்கள் எங்கே ஒரு வருஷத்தில் டூர் போகிறீங்க, ஒரு 30 நாள் நைட்டு கணக்கு எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. 30 நாள் நைட்டு அவங்க பேக்கேஜில் ஒரு நாள் ரூமில் தங்குறதுக்கு 3000 தானா. 3000ன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 90,000 ரூபா. அந்த 90,000த்தை அப்போயே பே பண்ண சொல்லுவாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீயாக தர்றேன்னு கூப்பிட்டுட்டு அது பேக்கேஜ் உங்களுக்கு ஃபேமிலியை கொஞ்சம் வயசானவங்க இவங்களோட ஆசையெல்லாம் நல்லா தூண்டுற மாதிரி பேசி இதை எடுத்தால் நமக்கு ரொம்ப காசு சேவ் ஆகும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி 90,000 எங்கே இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டாங்க. காசு கார்டெல்லாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கிளாப்லாம் பண்ணி கையெல்லாம் தட்டி அவங்கள நல்லபடியாக பார்த்து வழி அனுப்பி வைக்காங்க. நிறைய பேர் அந்த பேக்கேஜை எடுத்துக்கிறாங்க. இப்போது நீங்கள் கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்க, எஸ்பிஐ கார்டு, அதில் ஆஃபர் கொடுத்து ஒரு 1,50,000 வருது.
உங்களுக்கு அதுலேயும் ஒரு நான் ஆஃபர் கொடுக்குறோம், 80,000 தான், 70,000 தான். அதே மாதிரி நம்ம கரெக்டாக போனப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு உள்ள உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து போலீஸாக இருக்காங்க, இங்கே நம்ம ஊரில் கிடையாது, கோயில்பட்டின்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. லாத்திக்குளம். அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு. அவங்க தான் இந்த டீட்டெயில்ஸ். நாங்கள் குயிக்காக டைம் ஆகுதுன்னம்ல, அதுவும் இல்லாமல் எங்களை பற்றி தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்குள்ள. எங்களை பார்த்து டக்குன்னு வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க. 3000 ஆகுது, நீங்கள் எடுக்கிறதா எடுக்கலாம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. டக்கு எக்ஸ்பிளைன் நாங்கள் இல்லை எடுக்கலை. சரி இந்தாங்க கூப்பன் அப்படின்னு இந்த கூப்பன் மட்டும் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டேன், என்னை எப்போ விடுவாங்கன்னு இருந்துச்சு, அவ்வளோ பேசி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளாம் அதை பண்ணுறது இல்லைன்ட்டு அவர் நல்ல தப்பிச்சிட்டாப்புல நம்ம சப்ஸ்கிரைபரு. அவங்க வந்து அதை எடுக்கலை, அந்த பேக்கேஜ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு கார் எடுத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, அப்படியே போங்க. அந்த பேக்கேஜுக்கு கொடுத்தாங்கன்னா கூப்பனை வாங்கிக்கோங்க. ஆனால் தப்பி தவிர அவங்க ஒரு பேக்கேஜுன்னு ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க, அந்த ஆஃபரை ஓகே பண்ணி காசை மட்டும் கொடுத்துறாதீங்க, சரியா? இப்போ நேற்று வந்து இன்னொரு டீம்ல இருந்து கால் வந்துச்சு, இன்னொரு ஹாலிடேஸ். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தூத்துக்குடி ஜிஆர்டி ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா அது நடக்குது. இவங்களும் ஜிஆர்டி ஹோட்டலில் தான் வச்சாங்க, இன்னொரு நடக்குது, அவங்களும் ஜிஆர்டி ஹோட்டலில் தான். நீங்கள் கூப்பனை மட்டும் வாங்கிட்டு வந்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் உங்களுக்கு இதாகாது. ஆனால் நீங்கள் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது உங்களுக்கு தோணுது அப்படின்னு. மற்றபடி நார்மலாக இருக்கீங்க, கார் எடுத்தாலே நான் ஊர் சுற்றுவோம், அப்போ நம்ம சுத்த தானே செய்வோம், இதுதானே பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்செல்லாம் எடுத்துக்காதீங்க. நம்மளாம் வெளியே போனால் அதை விட கம்மி காசுலேயே ரூமெல்லாம் கிடைக்கும், நல்லா எடுத்து ஜம்மு தங்கிட்டு ஜாலி பண்ணிட்டு வந்துடலாம், சரியா? இப்போ நாங்கள் ஜிஆர்டி ஹோட்டலில் இன்னொரு டீம்கிட்ட போயிட்டுருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். பார்த்துட்டு உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது கப்புள்ஸாக தான் வரணுமா? நான் எனக்கு என்ன மேரீட் ஆகலை இல்லை, அப்போ கப்புள்ஸாக அலோடு. ஒன்று அப்பா அம்மா இல்லை அண்ணன் இருக்கான், அண்ணன் ஒய்ஃபு, நானும் அண்ணனும் வாரணும். இல்ல நீங்க கப்புள்ஸா வந்தாதான் அலோட் பண்ணுவோம். லேடிஸை வந்து அந்த இதை சொல்லி ஆசையை தூண்டுறதுக்கு, லேடிஸோட இதை வந்து நம்ம கார்டு பே பண்ண இதுல ஃபுல்லா ஒண்ணு வந்து பெரியவங்க இருந்தாங்க, இல்லைன்னா லேடிஸ் இருக்காங்க கூட. மக்களே போயிட்டு வந்துட்டோம். எங்களையே பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவிட்டாங்க. கொஞ்சம்னா நாங்களே பே பண்ணி அதை வாங்கி இருந்திருப்போம், அந்த அளவுக்கு பேசுனாங்க. ஆனால் இது ட்ரஸ்ட்டும் பண்ண முடியல, ஸ்கேம்னு சொல்ல முடியல. ஆனால் இன்னும் ஒரு எந்த வகையில் அவங்கள நம்புறதும் தெரியலை. இப்போ எங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா, இதில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன், அதில் இமேஜ் வரும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 வருஷம் பேக்கேஜ் மாரி ரூம் அவங்க கொடுத்துட்றாங்க, இன்டர்நேஷ்னல் கூட கொடுக்காங்க. இந்தியாக்குள்ளேயும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி, ஒரு வருஷத்துக்கு வந்து 7 நாள் வந்து ரூம் கொடுக்காங்களாம், சரியா? 7 நாள். இது வந்து 3 வருஷத்துக்குன்னா 21 நாள். 3 வருஷம், ஒரு வருஷத்தில் 7 நாள் இது பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்கு 21 நாள். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னா 1 லட்ச ரூபா சொல்லி அதில் 50% டிஸ்கவுண்ட்டில் இப்போ இந்த கார் எடுத்தனால ஆஃபர் மாதிரி அவங்க ப்ரொமோஷன் ரிலேட்டடுக்கு ஆஃபர் மாதிரி கொடுக்காங்களாம். அதில் வந்து 50,000 கேட்டாங்க. நாங்கள் இல்லைங்கிற மாதிரி சலித்த உடனே அதை 1 வருஷத்துக்காக மாற்றினாங்க, ட்ரையல் இது மாதிரி. அதில் 15,000 கேட்டாங்க. அதில் ஜிபே மூலியமாக நம்ம பே பண்ணோன்னா, கார்டு ஜிபே மூலியமாக பண்ணோன்னா 12,500. 12,500 என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, 10 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம், 10 நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், 7 மெம்பர் வரைக்கும் ஒரு தங்கிக்கலாம். இது வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும். அப்புறம் வந்து வேறு மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் சென்னையில் 365 நாள் ஒரு பேக்கேஜ் கொடுக்காங்க. ஒரு சில ரெசார்ட், ஒரு 10 ரெசார்ட்டு கிட்ட சொல்கிறாங்க. அந்த ரெசார்ட்லலாம் காலையில் போனோன்னா சாயங்காலம் வெளியே வந்துடணும், தங்க முடியாது. அதை மட்டும் போய் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் அக்சஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். 365 நாள் நம்ம எப்போனாலும் போய்க்கலாம். அது அந்த மாதிரி. இப்போ நம்ம அங்கே ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா 50% ஆஃபர் மாதிரி கொடுக்குறேன்னாங்க. இருந்தாலும் அவங்க ரிவ்யூலாம் பார்த்தோம். ரிவ்யூ வந்து ஒரு 30-60 பேர் தான் கிட்டத்தட்ட இப்போ ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்கேம் போட்டிருக்காங்க, ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அதோட எடுக்கலாமா வேண்டாமா, சரி எடுத்து பார்ப்போம். 12,500 ஸ்கேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குமே அப்படின்னு ஒரு மைண்டு யோசனை வந்துச்சு. இருந்தாலும் சரி போச்சுன்னா 12,500 பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இப்போ வண்டி பிபிஎஃப்கே நம்ம அமௌண்ட்டை சேர்த்துட்ருக்கோம், அதுக்கே பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இஎம்ஐ வேறு கட்டணும் மாதம். இதில் இந்த அமௌண்ட்டை இதில் தூக்கி போட்டோன்னா அங்கே வந்து இடிச்சிடும், நமக்கு எதுக்கு வம்பு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும், கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க என்ன. அப்புறம் அவங்கள வீடியோ எடுக்கலாமா நான் கேட்டேன்.
நான் அமௌண்ட் பே பண்ணுறேன், உங்களை ப்ரூஃபுக்கெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் டாக்குமெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு சைன் பண்ணி கம்பெனி ப்ரூஃபு, கம்பெனிக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, அது எல்லாமே வந்துடும் அப்படின்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. 2 கதையாக இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னப்பா இருந்துச்சு? இதுல மெயின் வந்து நம்ம பிரைவசி இஷ்யூ தான். நம்ம நம்பர் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்களோட இப்படி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன லாபம் அதுல, அது வந்து பெரிய ஒரு கொஸ்டின். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் அதாவது அவன் ஆஃபர் தான் கொடுக்க போறான் அப்படின்னா டைம் கொடுக்கலாம், அவன் அட்லீஸ்ட் 1 டேயாவது கொடுக்கலாம். இல்ல இப்பவே எடுக்கணும், இன்னைக்கு எடுத்தாதான் அது, அதுவும் இன்னைக்கே அதை பே பண்ணிடணும், அப்பதான் உண்டா ஆஃபர். அதுதான் அது இருக்கிறதுலே பெரிய இது. அப்புறம் வந்து அந்த வீடியோ வேற எடுக்க கூடாதுங்களா, சரி ரைட்டு. மச்சி உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு எடுக்கலாம் தோணுச்சு. எடுக்கலாம் தான் தோணுச்சு. இன்னொன்னு மச்சிக்கு எடுக்கலாம் தோணி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கால் பண்ணுறப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரணும், இல்லை அப்பா அம்மா ஒரு லேடிஸு கண்டிப்பாக கூட வரணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி வெளியே சுற்றுறது, இப்படி இங்கே தங்குறது அப்படின்றப்போ இவ்வளோ பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது, நம்ம இவ்வளோ சேவ் பண்ணலாம். பெண்களுக்கு நார்மலாக சேவ் பண்ணுற அந்த மைண்ட் செட் இருக்கும்ல. இப்போ நம்ம வெளியே போனோம்னா 50,000 ஆகுது, இல்லை 1 லட்சம் ஆகுது, இல்லை வந்து 50,000 தான் ஆகுது, பாதி சேவ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகி எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணுவாங்க. அதனால் அவங்களும் வரணும் அப்படின்றத வந்து கட்டாயமாக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ வந்து இது வந்து 2 நைட்டு 3 டே வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த இது ஒன்று கொடுத்தாங்க, நம்ம முஸ்லீம் இது போட்டதே வேண்டாச்சு. இது வந்து எவ்வளோன்னா 300 ரூபா. அது எவ்வளோ வருதுன்னு நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். நிறைய எல்லா ஹாலிடேஸில் இருந்து வராங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவும் இருந்துக்கோங்க. ஆனால் இது நல்ல இதாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற பேக்கேஜ் வந்து அவங்க உண்மையிலே ஒரிஜினலாக இருக்காங்க, அந்த ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்காங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ். அது எங்களுக்கு வந்து நல்ல பக்காவான பேக்கேஜ். சென்னையில் போகும்போதெல்லாம் ரூம் தங்குறதுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணல. காரில் போகிறோன்னா காலையில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இது பண்ணுறதுக்கெலாம் ரூம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 365 நாளும் போயிட்டு எப்போனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். இது ஃபுட்டு வேணாலும் அங்கே சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சரி வேண்டான்ட்டு வந்தாச்சு. மேபி நெக்ஸ்ட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்கணும். இப்படி யாராவது இந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துருந்தீங்க, புது காருக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லாக் பார்த்துட்டு இருக்கவங்க உண்மையாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய பேத்துக்கு. இல்லை ஃபேக்கு, நிறைய பேர் ஃபேக்கு அப்படின்னா விழிப்புணர்வாக புதுக்கார் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்துங்க. புதுக்கார் எடுக்கிறவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களான்னு தெரியாது, நிறைய ரேண்டமாகவும் நம்பரை செலக்ட் பண்ணியும் இது பண்ணுவாங்க. இப்போ நான் புதுக்கார் எடுத்தனால அந்த இதை வச்சு நிறைய ஹாலிடேஸ் வந்துட்டுருக்காங்க. சரியா? இது உண்மையாக இல்லையாங்கிறத நான் வரல, எனக்கு அது தெரியலை. எனக்கு முடிவே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் அப்படி யாரும் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். சரியா? இப்போ நாங்கள் சாப்பிடவே இல்லை, மணி 4 ஆகிட்டு, பசி. நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம், இவ்வளோ நேரம் ஆகிட்டு. எடுக்கலாமா வேண்டாமான்னு 5 ஆகிட்டு. ஐயா சரி மக்களே, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம், வீட்டில் போய் சாப்பிட போனோம். சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. டாடா பாய். நீ நிறைய கண்டென்ட் வரும், ரெகுலராக வீடியோ வரும்பா. மறக்காம பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ டைமிங் எப்போ வரும் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? இனி ரெகுலராக வீடியோ வந்துடும். பாய்.